சென்னை முத்தியால்பேட்டையில் விளையாடிக் கொண்டிருந்த 3 சிறுவர்கள் மாயம் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களை காணவில்லை என பெற்றோர் புகார் அளித்திருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். காணாமல் போன சிறுவர்களின் விவரம் என்ன? அப்பகுதியில் சிசிடிவி பதிவுகள் கைப்பற்றப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்களா காவல்துறையினர்? என்ன தகவல் தற்போது வரை கிடைத்திருக்கிறது? சென்னை முத்தையால்பேட்டை பிடாரி அம்மன் கோயில் தெருவை சேர்ந்தவர் சந்தோஷ். இவருக்கு சாய் சரண் மற்றும் சாய் கிரண் ஆகிய 2 சிறுவர்கள் மகன்கள் இவருக்கு இருக்கின்றனர். 2 பேரும் 12 வயதில். இவர்கள் இருவரும் ட்வின்ஸ் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில நேற்று மாலை இவர்கள் பள்ளி விடுமுறை என்பதால அவரது வீட்டு அருகே 2 சிறுவர்களும் மற்றொரு சிறுவரான அன்பர் என்பவருடன் சேர்ந்து 3 சிறுவர்களும் விளையாடி வந்திருக்கிறார்கள். அப்போது வெகு நேரமாகியும் இரவு வரை இந்த 3 சிறுவர்களும் வீட்டிற்கு திரும்பாததால இந்த ட்வின்ஸோட அந்த பெற்றோர் சந்தோஷ் என்பவர் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்துல காணாமல் போனதாக புகார் ஒன்றை அளித்தார். இந்த புகாரின் பேர்ல போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போது இவர்கள் ராயபுரம் வரை சென்றிருப்பதும் அதன் பின்னர் வேறு எந்த பகுதிக்கும் சென்றிருக்கிறதும் விசாரணையில தெரிய வந்த அடுத்து இந்த சிறுவர்கள் எங்கே காணாமல் போனார்கள் என்பது குறித்து விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அனைத்து காவல் நிலையத்திற்கும் இந்த சிறுவர்களின் புகைப்படத்தை அனுப்பி 3 சிறுவர்கள் குறித்து தகவல் தெரிந்தால் உடனடியாக காவல் நிலைய தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதுல ஒரு சிறுவன் அன்வர் என்ற சிறுவன் 100 ரூபாய் பணத்தை எடுத்து சென்றுள்ளதாகவும் அந்த பெற்றோர் தரப்புல ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது. மேலும் இவர்கள் எங்கே போனார்கள் என்பது தொடர்பாக ரயில் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இந்த முத்தியால்பேட்டை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நன்றி சாலமன். சென்னை முத்தியால்பேட்டையில் 3 சிறுவர்கள் மாயமாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த 3 சிறுவர்களில் 2 சிறுவர்கள் ட்வின்ஸ் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக அந்த குழந்தைகளின் தந்தை அளித்த பேட்டியை பார்க்கலாம். 7 மணிலேருந்து காணாமல் போயிட்டாங்க. நேற்று ஒரு 3 மணிக்கு வீட்டு கடையில் சாப்பிட்டுட்டு போயிருக்காங்க. என்னோடய கடையில் எக்ஸ்ட்ரா ஹோட்டல் வச்சுருக்கேன் இதே ரோட்லேயே 11 to 11 சொல்லிட்டு ஒரு ஹோட்டலு. பசங்க விளையாடிட்டே இருந்தாங்க. ஒரு பாய்மார் ஒரு பையன் அவங்க கூட கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் ஒரு 100 ரூபா இதை எடுத்துகிட்டு போயிருக்கான் போல. நானும் ஒரு 8 மணிக்கு வந்துடுவோம், 9 மணிக்கு வந்துடுவோம், 10 மணிக்கு வந்துடுவான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் தேட ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் கிடைக்கல. சரி, நேற்று நைட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. கேமரா ஃபுட்டேஜ் செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ நான் டிசி சார் கிட்ட போயிட்டு வந்திருக்கேன். அவர் என்ன தகவல் சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் போலீஸ் ப்ரொடக்ஷன் எக்ஸ்ட்ரா போட்டு கொஞ்சம் தீவிரமாக தேடுங்க, எங்கே இருக்கா என்ன எதுவும் கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மீட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பசங்க? 3 பசங்க மொத்தம். 2 பசங்க என்னோடய பசங்க ட்வின்ஸு. அந்த பையன் கூட போனதுனால இவங்க 2 பேர் ட்ராவல் பண்ணியிருக்கானுங்க. இப்போ என்ன தகவல் சொல்லுங்கள், ராயபுரத்தில் அந்த எஸ்எஸ் பிரியாணி கிட்ட ஒரு 8 மணிக்கு பார்த்ததா ஒரு தகவல் சொல்கிறாங்க. கொஞ்சம் ஏதாவது நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி என் பையனை மீட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை, சிசிடிவியில் ஏதாவது பார்த்தீங்களா? எந்த பக்கம்? இல்லை, 10 மணிக்கு இந்த ரோடு கிராஸ் பண்ணுறாங்க. இந்த ரோடு 10 மணிக்கு கிராஸ் பண்ணுறாங்க. இப்போ அகைன் அப்படியே அடுத்தடுத்து பேக் போயிட்டே இருக்காங்க. இப்போ ராயபுரத்துலையும் தேடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஃப்ளட் பண்ணி தேடிட்டு இருக்காங்க எல்லாருமே. அவனோட ஃப்ரெண்டு தானே அந்த பையன் கூட? அந்த பையன் ஸ்ட்ரீட் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, ஸ்ட்ரீட் ஃப்ரெண்டு. கொஞ்சம் ஸ்ட்ரீட்டில் பழக்கன்றதுனால அந்த மீன் கடையில் தான் ஒர்க் பண்ணுறான் பழகுது. அதனால கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டு கொஞ்சம் பழக்கமாயிட்டு இருக்காங்க பையன். எப்பவுமே டெய்லி விளையாடுவான் அவங்க கூட? அது சமயத்தில் இப்போ அந்த கோட்டையில் எக்ஸாம் லீவுனால அப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ணிக்கலாம் அவங்ககிட்ட. பையன் டியூஷன் போவான், வீட்டுக்கு வந்துடுவான், கொஞ்சம் விளையாடுவானுங்க, வீட்டுக்குள்ளே விளையாட்டு வந்துடுவானுங்க. இந்த மாதிரிலாம் போனதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் அவன் அந்த மாதிரி போகிறது. உங்கள் பையன்கிட்ட ஏதோ பணம் கிட்ட? எதுவுமே இல்லை. அதில் ஆக்சுவலாக அந்த பையன் ஒரு 100 ரூபா எடுத்துகிட்டு போயிருக்கான் வீட்டிலேருந்து. அந்த பையனுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அந்த மாதிரி வெளியே சுற்றுவான் போவானா. ஆக்சுவலாக அது அவங்க பேரண்ட்டே சொன்னாங்க, இது அவன் போயிட்டு வந்துடுவான் அப்படின்ட்டு. நம்ம வீட்டில் பசங்க தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி போயிட்டு வர்றதெல்லாம். சரிங்க சார், எதாவது பார்த்தா உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் என் பையனை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.